ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ஸோ அந்த 100 டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 3 நம்பர் சிஸ்டம் அதனுடைய டிஸ்கஷன்ஸ் பார்க்க போறோம். அண்டு ஆல்ரெடி 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அது சில பேர் ப்ராப்பரா எழுதிருக்கீங்க, நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. சில பேருக்கு ஸ்கோர் வரல. பட் டவுன் ஆகாதீங்க, பிகாஸ் இப்போ லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கீங்க. லேர்ன் பண்ண நாலேஜ் அங்கே அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3ல ஒரு 25 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன்ஸ் பார்க்க போறோம். உங்ககிட்ட பிடிஎஃபாவோ இல்லை கையிலேயே கொஷின் பேப்பர் வச்சிருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கொஷின் அதோட தெளிவாக படிச்சுக்கோங்க. பிகாஸ் இங்கே நான் கொஷினை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் கன்சியூம் ஆயிடுற மாதிரி போயிடும். ஸோ அதனால அந்த கொஷினுக்கு தேவையான இன்புட்டை கொடுத்துட்டு நான் சம் அப்ரோச் பண்றேன். ப்ராப்பராக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுறீங்க, டிஸ்கஷனை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆன்சர் கிடைக்காத கொஷினுக்கு மட்டும் டிஸ்கஷன் அந்த ஓட்டி விட்டு அதை மட்டும் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க, அது வேஸ்ட். இப்போ நீங்க டிஸ்கஷன் வீடியோ பாக்குறீங்க, ஸ்பீடு 1ல கூட வேண்டாம், 1.5ல 2ல கூட வச்சு பாருங்க, பிரச்சனையே இல்லை. யூடியூப் வீடியோ தான். ஆனா டிஸ்கஷனை முழுமையா பாருங்க, அப்பதான் ஹோலிஸ்டிக்கான நாலேஜ் உங்களால கெயின் பண்ண முடியும். ஏன்னா எஃபோர்ட் போடுறீங்க, அதை கரெக்டா போடுங்க. சும்மா ஏனும் நமக்கு எல்லாம் தெரியும் வேண்டாம். நீங்க டெஸ்ட் எழுதுறப்ப நான் ஒரு ஜீரோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மனநிலையில இருந்து டெஸ்ட் எழுதுங்க. ரொம்ப நல்லா ஷைன் பண்ண முடியும். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற பட்சத்துல இருக்கிறப்போ ரொம்ப ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அது அந்த மூமெண்ட்ல நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. சொதப்பிட்டு வந்துருவோம். சோ அதுதான் சொல்றேன். எப்பயுமே நாம ஒரு ஜீரோ அப்படின்னு நினைச்சிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. நல்லா இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ல நீங்க தான் நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு மூவ் பண்ணிக்கலாம். பட் சி செட்ல அப்படி கிடையாது. ஏன்னா இது மேக்ஸ். அந்த டைம்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும் உனக்கு, சரியா? அதுதான். வாங்க இன்னைக்கான கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when 12, 16, 18, 20 and 25 divide the least number x. ஸோ இந்த 12, 16, 18, 20, 25 எல்லாமே ஒரு நம்பர் எக்ஸ்ன்ற நம்பர் லீஸ்ட் நம்பரா இருக்கும். அது வந்து டிவிசில் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி டிவிசில் பண்றப்ப ரிமைண்டர் எல்லா கேசஸ்லயும் 4 வருது. ஆனா அந்த எக்ஸ் அப்படின்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பை 7 சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி டிஜிட் தட் 1000 பிளேஸ்? அந்த டிஜிட்ல வந்து 1000 பிளேஸ்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்னா எல்சிஎம் எடுத்திருந்திருக்கணும். எல்சிஎம் ஆஃப் 12, 16, 18, 20, 25 இதெல்லாம் உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாடல் போட்டு, அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன் இந்த மாதிரி இது போட்டு இந்த மாதிரி போடுவீங்க இல்லையா? இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்சிஎம் எடுத்திருந்திருக்கணும். அப்ப எல்சிஎம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 3600 கிடைச்சிருக்கும். அப்போ கண்டிப்பா அந்த நம்பர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ன்ற நம்பர் எக்ஸ் மஸ்ட் பி, உங்க புரிதலுக்காக தான் இந்த தியரி மாதிரி நான் சொல்றேன். எக்ஸ் மஸ்ட் பி எப்படி இருக்கும் அப்படின்னா 3600K பிளஸ் 4. ஏன்னா ரிமைண்டர் ஈச் கேஸ்ல 4. என்ன சார் திடீர்னு நீங்க கேன்ற புதுசா ஒரு வார்த்தையை அடிஷன் பண்ணிருக்கீங்கன்னா, இது கான்சோனன்ட் சொல்லுவாங்க. ஸோ கேக்கு நம்ம 1, 2, 3, 4, 5 கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நீங்க கேக்கு 1 அப்படின்னு கொடுப்பீங்க. அப்போ 1 கொடுத்தா உங்களுக்கு இந்த எக்ஸோட என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 3604 வரும். பட் இந்த 3604 இந்த 7ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்ப இந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் சாரி கே ஈக்குவல் 2ன்னு கொடுப்பீங்க. அப்ப எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆனா அதுவும் 7ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்ப இந்த மாதிரி நீங்க வரப்போ எக்ஸுக்கு வந்து 5ன்னு சப்ஸ்டியூட் பண்றீங்க. அப்போ 3600 இன்ட்டு 5 பிளஸ் 4. ஓகேவா? அப்ப இதனோட வேல்யூ 18,004ன்னு கிடைக்கும். இந்த 18,004 கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாதிரி இதுதான் எக்ஸ். எக்ஸ் தான் 18,004. கண்டிப்பா இந்த 18,004 7ஆல டிவிசிபிள் ஆகும். ஆனா அவன் என்ன கேட்டிருக்கான்? அந்த எக்ஸோட வேல்யூல 1000வது இடத்துல யாரு இருக்காங்கன்னு கேட்டிருக்கான். அப்ப நீங்களே பாருங்களேன். இந்த எக்ஸோட இடத்துல இது யூனிட் பிளேஸ் 4, இது 10th, இது 100, இது 1000. அப்போ அந்த 1000th பிளேஸ்ல யார் இருக்கா? 8 இருக்காங்க. அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். சோ கொஞ்சம் நிதானமா என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்க, சரியா? வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். ஓகேங்க. செகண்ட் கொஸ்டின் யூனிட் டிஜிட் கான்செப்ட், சரியா? இப்போ x equal to 633 whole power 24 minus
277 whole power 38 plus 266 whole power 54. இதுல அந்த யூனிட் டிஜிட்டா யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நிறைய லாஜிக்ஸ் இருக்குங்க. சரியா? அப்போ 3 power 4 அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு வருவாங்க. 7 power 2 அப்படின்னா யூனிட் டிஜிட்ல 9 வருவாங்க. 6 power 2 அப்படின்னா யூனிட் டிஜிட்ல 6ன்னு வருவாங்க. அப்போ இந்த 633 whole power 24 இருக்கு இல்லையா, அதுல யூனிட்டா யார் இருக்கா? 3 இருக்காங்க. சோ அப்போ 3 power 24 அப்படின்னு நீங்க பிக் பண்ணும். 3 power 4னா 1. அப்ப இந்த 3 power 24 அதே மாதிரி மடங்குல நீங்க பிரிக்கணும். அப்போ ஓகேவா? அப்ப என்ன கிடைச்சிருப்பாங்க யூனிட் டிஜிட்டா? இங்க 1 வந்திருப்பாங்க. அதே மாதிரி 2 power 77 30 whole power 38. அப்ப 7 ஸ்கொயர்னா 9 வந்திருப்பாங்க. அப்ப இங்க 7 power 38ன்னு இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ 7 ஒரு இங்க பாருங்க, 7 ஸ்கொயர்னா 9, மறுபடியும் 7 ஸ்கொயர் 9. அப்ப இந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப ஈவன் நம்பர்ல வந்திருக்கு. அப்ப இங்க ஒரு 9 வந்திருப்பாங்க. அடுத்து 266 பவர் 54. அப்போ 6 பவர்ல ஒரு ஈவன் நம்பர் வந்திருக்கு. அப்ப ஈவன் நம்பர் வந்துருந்துச்சுன்னா ஈவன் நம்பர் மீன்ஸ் 2. ஓகேவா? 6 வந்திருக்கு. அப்ப இங்க 6 பவர் 54 இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒரு ஈவன் நம்பர் தான். அப்ப இங்க என்ன கிடைச்சிருந்திருக்கும்? 6ன்னு கிடைச்சிருந்திருக்கும். அப்போ யூனிட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். 1, ஏன்னா இந்த செட்டுக்கு 1. அடுத்த சிம்பிள் மைனஸ் 9 பிளஸ் 6. ஸோ அப்ப அடிஷன் பண்ணுங்க. என்ன கிடைச்சிருந்திருக்கும்? சில பேர் போர்ட் மாஸ்டர் ரூல் அப்ளை பண்ணுவாங்க. சில பேர் ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மாதிரி மூவ் ஆன் பண்ணுவாங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்க? அதாவது 9 6 என்ன கிடைச்சிருந்திருக்கும்? இந்த யூனிட் பிளேஸ்ல இதெல்லாம் அடிஷன் பண்ணுங்க. அடிஷன் பண்ணி என்ன பண்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. போர்டு மாஸ்டர்ல ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. அப்ப அப்ளை பண்றப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 6 பிளஸ் 1னா 7. 7 மைனஸ் 9னா -2. அப்போ -2ன்னு வந்திருக்கு. எப்பவுமே யூனிட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூல சொல்லக்கூடாது. அப்ப -2ன்னு வந்திருக்கா? அப்ப இதுக்கு ஒரு பேஸ் இருக்கு. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி -2ன்னு வந்திருந்தா 10 தான் பேஸ். 10ல இருந்து அந்த நெகட்டிவா வந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணணும். 10 - 2னா 8. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒருவேளை சார் நான் சம் சால்வ் பண்றேன் -9ன்னு கிடைக்குது. அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? 10 - 9 பிடிங்க. 10ன்றது ஒரு பேஸ் வேல்யூ. ஓகேவா? அப்போ இப்படிதான் நீங்க மூவ் ஆன் பண்ணிருக்கணும். நீங்க உடனே கேட்கலாம், ஓகே சார் சிங்கிள் டிஜிட்டா வந்திருக்கு. அதாவது இப்ப -2ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட். ஒருவேளை எனக்கு நான் இந்த ப்ராசஸ் பண்றேன். எனக்கு -18 கிடைக்குது சார். -18 2 டிஜிட் கிடைக்குது. இப்ப இந்த மாதிரி இருந்தா நான் என்ன செய்யறது சார் பண்றதுன்னா, இதுல யூனிட் டிஜிட் தான் நீ எடுக்கணும். -18 யூனிட் டிஜிட் யாரு? 8. அப்ப -8. அப்ப 10 - 8ன்னு போட்டு நீ மூவ் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியமானது. ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்க்க ஈஸியா இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான சம்ஸ் இவங்க. சோ ப்ராப்பரா இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது போகலாமா? கொஸ்டின் நம்பர் 3. சோ கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. நான் சொல்யூஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். சோ அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் நான் 10x + 1 வச்சுக்கிறேன். லெட் தி நம்பர் let the number 10x plus y. இப்ப கொடுத்திருக்க கண்டிஷன் கொஸ்டின் நல்லா படிங்க. x plus y equal to 1/7 of 10x plus y. இத ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். மறுபடியும் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? the unit digit is 4 less than the 10 digit சொல்லிருக்காங்க. அப்போ y equal to x minus 4. இது வந்து அவங்க given டேட்டால கொடுத்திருக்கான். ஃபர்தரா நான் மூவ் ஆன் பண்றேன். ஓகேவா? மூவ் ஆன் பண்றப்போ இங்க பாருங்க, அடுத்ததா கிவன் டேட்டால கொண்டு போய் அப்ளை பண்ணி பாக்குறீங்க. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். இந்த y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப சப்ஸ்டிட் பண்றப்ப எனக்கு என்னவா மாதிரி இருக்கும்? எக்ஸ் அப்படியே இருக்கும். ஒய்க்கு பதிலா எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 1/7 பிராக்கெட்ல 10x பிளஸ் எக்ஸ் மைனஸ் 4. இதை இப்ப நீங்க சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணணும். பண்ணிருந்தீங்கன்னா 7 2x minus 4 equals
11x மைனஸ் 4. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 14x மைனஸ் 28 ஈக்குவல் டு 11x மைனஸ் 4. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணா 3x ஈக்குவல் டு 24 கேன்சல் பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 8 y ஈக்குவல் டு 4 கிடைச்சிருக்கும். அப்ப அந்த 2 டிஜிட் நம்பர்ன்றது நமக்கு என்ன வச்சிருக்கோம் 10x பிளஸ் ஒய், அதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா 10x பிளஸ் ஒய்ல சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா என்ன கிடைச்சிருந்திருக்கும் பாருங்க. எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு 8, ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு சாரி அவன் மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ இந்த மாதிரி எடுத்திருக்க கூடாது. ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், டிஜிட்ஸ் ரிவர்சிங் பண்ண சொல்லியிருந்தானுங்க இல்லையா? ஸோ அதனாலதான். அப்போ இங்க என்னன்னா 10y பிளஸ் எக்ஸ்னு எடுத்துருந்துருக்கணும். அப்போ ஒய்யோட வேல்யூ 4, 10 இன்டூ 4னா 40 பிளஸ் எக்ஸ்னா 8. அப்போ 48 டிவைட் பை 7. அப்போ 7 டேபிள் சொல்லி பாருங்க. 6 7s are 42. 48ல 42 போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கு 6. அந்த 6 தான் அவன் கேட்டிருக்கான் ஆன்சரா. ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ கொஞ்சம் நிதானமா மூவ் பண்ணுங்க, கொஷின்ஸ்ல கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? நாலேஜ் எல்லாத்தையுமே. வாங்க அடுத்த கொஷின்ஸ் போகலாம். கொஷின் நம்பர் 4. மூவ் ஆன் பண்ணலாமா? ஓகேங்க. when 6892 7105 7531 டிவைடட் பை தி கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா HCF கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ HCFல நிறைய மாடல் படிச்சிருப்பீங்க. HCFல மாடல் 1, மாடல் 2, மாடல் 3. இது HCFல மாடல் 3ன்னு சொல்லுவாங்க. அப்போ கிவன் நம்பருக்கு மேல HCF எடுங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸ்ல அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ HCF ஆஃப் பிராக்கெட் பெருசா போடுறேன். மாடுலஸ் ஆஃப் 6892 மைனஸ் 7105 கமா மாடுலஸ் ஆஃப் 7105 மைனஸ் 7531. ஏன் மாடுலஸ் பயன்படுத்துறோம்? உள்ள நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் வெளியே வரப்போ பாசிட்டிவா மாறிடும். அப்போ HCF ஆஃப் 426 கமா 213 என்ன கிடைச்சிருந்திருக்கும் பார்க்கும்போதே தெரியும். அப்ப HCF வந்து பாத்தீங்கன்னா என்னது 213 தான் HCF. கேள்வி என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இப்ப இந்த HCF நான் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்றப்ப நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் எல்லா கேசஸ்லயும் என்ன சொல்லியிருக்கான் சேம்னு சொல்லியிருக்கான் y அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு HCF தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 7531 நாம இந்த 213ஆல டிவிசிபிள் பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு 213 அப்படின்னா 639ன்னு வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணுங்க. 13ல ஒண்ணு போயிடுச்சுன்னா 4, அடுத்தது 1 1 இந்த 1 இங்க இறக்கிக்கோங்க. அடுத்து 1141ல எத்தனை 213 இருக்குன்னா 5. 5 இன்ட்டு 213 என்ன கிடைச்சிருக்குன்னா 1065ன்னு கிடைக்கும். அப்ப டிவிசிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா 76 கிடைக்கும். அப்ப இந்த 76 அப்படின்றதான் ஒய், எக்ஸ் அப்படின்றது 213. அவன் என்ன கேட்டிருக்கான் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருந்திருக்கும் 137. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், இதுல எல்சிஎம் இருக்கு, அதை தாண்டி நிறைய லாஜிக்ஸ் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. இது HCFல மாடல் 3 நாங்க சொல்லுவோம் கிளாஸஸ்ல. கொஸ்டின் நம்பர் 5. இதுவும் அதே தாங்க. இப்ப போட்டோம் இல்லையா, அதே தான். ஓகேவா? அப்ப இது என்ன அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். அப்போ இதுவும் அதே மாடல் தானே. அப்ப அந்த மாடுலஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். HCF கண்டுபிடிக்கிறேன். HCF ஆஃப் மாடுலஸ் 6475 மைனஸ் 4984. மாடல்ஸை க்ளோஸ் பண்ண மறுபடியும் இருக்காமா. மாடலஸ் ஆஃப் 4984 மைனஸ் 4133. ஸோ இவங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த நம்பருக்கு நம்ம HCF இருக்கணும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறப்போ HCF ஆஃப் 1491 கமா 852. இப்போ இந்த 1491க்கும் 852க்கும் நீங்க சைட்ல போட்டு பார்க்கணும். HCF நீங்க தான் எடுக்கணும். அப்ப HCF எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. HCF வந்து 213 கிடைக்கும். அவன் இந்த HCF தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்ப எக்ஸ்ன்னு உங்களுக்கு HCF கிடைக்கும். அந்த HCFல வந்திருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் வந்து அடிஷன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்ப 2 + 1 + 3 என்னங்க கிடைச்சிருக்கும் 6. ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6.
இதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருந்தா ஈஸியா மூவ் பண்ண முடியும். நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். கண்டிப்பா நீங்க 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இந்த மாதிரி 50 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா மறந்து போயிடும் தான். அப்பப்போ எடுத்து சும்மா பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1930 ஸ்கொயர் வேல்யூ யாருன்னு தெரிஞ்சா போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். 44 ஸ்கொயர் தான் 1936. மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஏன்னா இப்ப ரோ காலம்லாம் சேமா தானே இருப்பாங்க இப்படி. அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப இங்க ஒரு 44 ரோ, அதாவது 44 காலம், 44 ரோ அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7. What is the difference between the largest and smallest number of 4 digit கிரெடிட்? அதாவது இங்க 4 நம்பர் கொடுத்திருக்காங்க. 2, 9, 6, 5. இந்த 4 நம்பரை பயன்படுத்தி நீங்க ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரை ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி அதே 4 நம்பரை பயன்படுத்தி ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரை ஃபார்ம் பண்ணணும். ஒன்ஸ் ஒரு நம்பரை பயன்படுத்திட்டா மறுபடியும் அந்த நம்பரை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 2, 9, 6, 5 பயன்படுத்தி கிரேட்டஸ்ட் நம்பர் யாருன்னா 9652. 2 டிஃபரன்ஸ். சோ மைனஸ். ஸ்மாலஸ்ட் நம்பர் யாரு? 2569. அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர்ன்னு சொன்னாங்கன்னா, அந்த யூனிட் டிஜிட்ல இருந்து சின்ன சின்ன நம்பரா அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்ல சின்ன நம்பரா இருக்கணும். 10th டிஜிட்ல அதோட கொஞ்சம் பெருசு. 100ல அதோட கொஞ்சம் பெருசு. அந்த மாரி போயிட்டே இருக்கணும். இதுவே ஸ்மாலஸ்ட் நம்பர்னா யூனிட் டிஜிட்ல கிரேட்டஸ்ட் நம்பரா இருந்திருக்கணும். 10த்ல அதோட கொஞ்சம் சின்ன நம்பர். அப்படி மூவ் ஆன் பண்ணணும். மறந்துறாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்ப இத சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, 7083ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் டி. சோ திரும்பவும் சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்த லேர்ன் பண்ணீங்கன்னா, சிசெட் அவ்ளோ ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்ளோ கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? அடுத்து போலாமா? ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் தான் பெரிய தலைவலி. நெறைய பேரு சால்வ் பண்ணாம ஸ்கிப் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் யாராச்சும் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த கொஸ்டின்லாம். சரியா? ஓகேங்க. ஆனா நிச்சயமா யுபிஎஸ்சில இந்த மாரிலாம் குடுத்து உங்க டைம கன்சியூம் பண்ணிட மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்கு ரேஷனல் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இர்ரேஷனல் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சா தான் நீங்க இந்த மாரி கொஸ்டின்ஸ மூவ் ஆன் பண்ண முடியும். அப்புறம் ரெக்யூரிங் டெசிமல்னா என்ன? நான் ரெக்யூரிங் டெசிமல்னா என்ன? அப்படின்றதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கிளாஸ்ல படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. யுபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு இர்ரேஷனல் ஓகேவா? நம்பர் அப்படின்னா, இர்ரேஷனல் நம்பர்னா கேனாட் பி ரிட்டன் அஸ் பி/க்யூ ஃபார்மேட். இப்போ 4/5 இல்ல 5/4 இதெல்லாம் ஒரு பி/க்யூ ஃபார்மேட். அப்ப இர்ரேஷனல் நம்பர்னா இந்த மாரி ஃபார்மேட்ல எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏவ எடுத்து இதெல்லாம் கோ வித் ஆப்ஷன் தான். இந்த 1250.49க்கு ரூட் எடுக்கணும். அப்ப ரூட் எடுக்கிறப்போ எனக்கு ரேஷனல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் பொசிஷன்ல ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகாது. இர்ரேஷனலா மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கும். அப்போ இந்த நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். ஆப்ஷன் ஏக்கு நான் எடுக்கிறேன். 1250.49. சார் இது மாரி டெசிமல்ல வருது சார். நான் எப்படி சார் கரெக்ட்டா இப்போ உதாரணத்துக்கு சார் இப்போ √9ன்னா நான் டக்குன்னு அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ன்னா டக்குன்னு 3ன்னு சொல்லுவேன். இதுவே 125 அப்படின்னா டக்குன்னு என்னன்னு சொல்லுவேன்? சாரி இங்க கியூப் ரூட் போட்டுறேன். இது 5ன்னு சொல்லுவீங்க. அடுத்தது 256 ஸ்கொயர் ரூட்ன்னு சொன்னா டக்குன்னு 6ன்னு சொல்லுவேன். இந்த மாரி ரவுண்டா இருந்தா என்னால சொல்ல முடியும் சார். இந்த மாரி இப்ப இதுவே என்னால √8க்கு ஸ்கொயர் வேல்யூ கேட்டா நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் சார். இது சின்ன நம்பருக்கே நான் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். இவ்ளோ பெரிய நம்பர் அதுவும் டெசிமல்ல வேற வந்திருக்கு சார். அதனால தான் சார் நான் கொஸ்டின ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு அதெல்லாம் டைம் இதுல ஐயோ! இது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல டைம் ஆகுற மாரி இருந்துச்சு. நிச்சயமா இந்த மாரி கொஸ்டினுக்கு 5 நிமிஷம் இல்லைங்க. 6, 7 நிமிஷம் கூட 10 நிமிஷம் கூட ஆகலாம். அதனால இதுல விட்டுருங்கன்னு கூட நான் சொல்லுவேன். பட் எப்படி அப்ரோச் பண்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த மாரி கொஸ்டின்ல வந்து நீங்க லிசன் பண்ணுங்க. நான் அத கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த 1250.49க்கு ரூட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வருதுன்னா, 35.362268ன்னு இந்த மாரி ஒரு பெருசா போய்க்கிட்டே இருக்குது. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? பிரச்சனை இல்ல. நீங்க இந்த சம்ம சால்வ் பண்ண வேண்டாம். கால்சில போட்டு இத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது.
செகண்ட் ஆப்ஷன் 6250.49. சில பேர் சார் இந்த 0.49 0.7 வராமான்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா? அப்போ இங்க இதுக்கு என்னன்னா 79.06004. அடுத்தது ஆப்ஷன் சிக்கு நான் வரேன். என்ன இருக்கு? 1354.24. இத ரூட் எடுத்தனா 36.8. அடுத்து ஆப்ஷன் டி 5768.28. இது ரூட் எடுத்தீங்கன்னா 75.94119. இந்த மாதிரி வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் பாக்குறப்போ நான் இப்போ ஒரு ப்ளூ கலர் சர்க்கிள் பண்றேன். இப்ப நான் ப்ளூ கலர் சர்க்கிள் பண்ணியிருக்கிறது எல்லாமே இர்ரேஷனல். ஏன்னா அது மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கு பாருங்க. P/Q ஃபார்மட்ல எழுத முடியாது. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கு. ஆனா ஆப்ஷன் சி 36.8 ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப அதுதான் சரியான ஆன்சர். அப்ப அது எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல வந்தா ஈஸியா இருந்தா மூவ் ஆன் பண்ணலாம். இல்லன்னா விட்டு போயிட்டே இருந்தலாம். ஓகேவா? ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 9 கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேங்க. 1 பார்ட்ட வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். 1 பார்ட்ட நான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்ப செகண்ட் பார்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பார்ட்ட நான் 37 - எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்ப இந்த டேட்டா கொண்டு போயிட்டு கிவன் கொஸ்டின்ல அப்ளை பண்றேன் நானு. அப்போ கிவன் கொஸ்டின் அப்ளை பண்றப்போ 5x + 11 37 - எக்ஸ் ஈக்குவல் டு 227. அப்ப இத நான் ஃபர்தரா அடுத்தது மூவ் ஆன் பண்றேன் அப்படின்னா, இது சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்றேன். 5x + 407 - 11x ஈக்குவல் 227. அப்ப சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்றப்போ 6x ஈக்குவல் டு 180. அப்ப x ஓட வேல்யூ எனக்கு 13 கிடைக்குது. இத கொண்டு வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னா, y ஓட வேல்யூ சாரி இது xன்றதா என்னது? நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ன்னு வச்சிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30. செகண்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்கேன்? 37 - எக்ஸ். அப்ப செகண்ட் பார்ட்டோட வேல்யூ 37 - 30. செகண்ட் பார்ட்டோட வேல்யூ என்னது அப்போ? 7. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 9 டைம்ஸ் ஆஃப் ஸ்மாலர் பார்ட். 9 டைம்ஸ் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்னா யாரு? 7. அப்ப 9 × 7 என்னங்க கிடைச்சிருக்கும்? 63. அப்போ ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாரி வளவளன்னு தான் போகும். வேற வழி இல்ல. பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10. ஸோ கொஸ்டின்ல ஒண்ணுமே கிடையாது. கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு தான் இவ்ளோ பெரிய லென்த்தி ஸ்டோரியா இருக்கும். கொஸ்டின் ஒரு தடவ 2, 3 தடவ தெளிவா படிச்சுக்கோங்க. புரியிற வரைக்கும் கொஸ்டின படிச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹார்ஸ் உடைய கவுண்ட்ட எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அடுத்தது பிஜியன் இருக்காங்க இல்லையா? பிஜியன் உடைய கவுண்ட்ட ஒய்ன்னு வச்சிருக்கேன். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றது 60. 4எக்ஸ்ன்னா ஹார்ஸுக்கு 4 கால் இருக்கும். பிஜியனுக்கு 2 கால் இருக்கும். அப்போ 4x + 2y = 150. இப்ப நம்ம விருப்பம் தான். ஈக்குவேஷன டேலி பண்ணணும். அப்ப ஈக்குவேஷன் 1 நான் 2 ஆல மல்டிபிள் பண்றப்போ 2x + 2y = 120. ஈக்குவேஷன் 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. அப்ப இது 4x + 2y = 150. அப்ப நான் இங்க எது ரொம்ப சின்னதா இருக்கோ அத அங்க சைன் சேஞ்ச் பண்ணி இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். அப்ப என்னவா மாறி இருக்கும்? 2xன்னு இங்க கிடைச்சிருக்கும். இது கேன்சல் ஆயிருக்கும். ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கும்? 30. அப்போ x ஓட வேல்யூ 15. கேள்வி என்ன கேட்டிருக்கான்? எவ்ளோ ஹார்ஸஸ் இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்ப எக்ஸ்ன்றது யாரு? ஹார்ஸ். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 15 தான் சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சிலலாம் இதுவரைக்கும் கேட்டது இல்ல. ஆனா, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கிறேன். அவன் இங்க சொல்லியிருக்கான். "எ லெங்த் ஆஃப் வயலின் ஸ்ட்ரிங் வேரிஸ் இன்வெர்ஸ்லி வித் ரெஸ்பெக்ட் டூ ஃப்ரீக்வென்சின்னு" சொல்லியிருக்கான். அப்போ லெங்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெர்ஸ்லி டூ ஃப்ரீக்வென்சி. ஓகேவா? அப்போ லெங்த் ஈக்குவல் டு K/F. ஏன்னா Kன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? மத்தபடி வேற எதுவும் இல்ல. K எங்க இருந்து வந்துச்சுலாம் தேடிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? அப்ப L ஈக்குவல் டு K/F. அப்ப அங்க கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க? 14ன்றது L. F வந்து 450. அப்போ 14 ஈக்குவல் டு K/450.
அப்ப k உடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 6300 கிடைச்சிருக்கு. 14 into 450 அப்போ frequency equal to 6300 divided by 12. ஓகேவா? அப்ப என்ன வரும் நமக்கு? 525 cycles per second ஆப்ஷன் இருக்கா? 525 செகண்ட் ஆப்ஷன். கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின் லாஜிக்ஸ் தான், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் நம்பர் சிஸ்டம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 12 இருக்கு இல்லையா, கொஸ்டினை பார்க்கும் போதே நீங்க பிக் பண்ணி எடுக்கணும். இது கோ வித் ஆப்ஷன்ல மூவ் பண்ணலாமா இல்லை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோ வித் ஆப்ஷன் நான் சூஸ் பண்றேன். கோ வித் ஆப்ஷன் சூஸ் பண்றப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நீங்க ஆப்ஷன் ஏல டேலி பண்ணி பார்க்கணும், ஆப்ஷன் பில டேலி பண்ணி பார்க்கணும், ஆப்ஷன் சில டேலி பண்ணணும், ஆப்ஷன் டில டேலி பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி 4 ஆப்ஷனையும் செக் பண்ணி தான் நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல தான் மூவ் ஆன் பண்ணணும். இல்ல சார் எனக்கு கன்வென்ஷன்லயும் தெரியும், ஓகே தைரியமா மூவ் பண்ணிக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன், சாரி தேர்ட் ஆப்ஷன் சி. சி ஓகேவா? பி ஈக்குவல் டு 8a + 225 டிவைட் பை a². அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இது ஓகேவா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்ப LHS ஈக்குவல் டு RHS கான்செப்ட். நான் தேர்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரை பண்ணி பார்த்துடணும். அப்போ B ஓட வேலை என்ன இருக்கு? LHS என்னங்க இருக்கு உங்களுக்கு? LHS 40n. இப்போ RHS செக் பண்ணி பார்க்கலாமா? ETA A ஓட வேலை என்ன கொடுக்கலாம் நம்ம? ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா எய்தர் 3ன்னு வைக்கலாம் இல்ல 5ன்னு வைக்கலாம். நான் என்ன பண்றேன், ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வச்சு மூவ் ஆன் பண்றேன். அப்போ 5 வச்சு மூவ் ஆன் பண்றப்போ 8 into 5a plus 225 divided by 5². அப்ப 8 5 40. 225 by 25 9. அப்ப 49. அப்ப RHS ஈக்குவலா இருக்கா? அப்ப LHS ஈக்குவல் டு RHS. திரும்பவும் சொல்றேன், RHSல ஏக்கு நீங்க 3 கொடுத்தா அதை டேலி பண்ணல. அவன் தான் சொல்லிருக்காங்க A ஈக்குவல் டு 3R5. அப்ப 5 மாடிஃபை பண்ணிடுங்க அப்படின்னு பண்றப்போ எனக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் எக்ஸாம்கள்ல என்னால டக்கு டக்குன்னு பண்ண முடியுமா சார்? சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வேக வேகமா பண்ண முடியும்னு கேட்டா நிச்சயமா பண்ண முடியும். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வாங்க அடுத்தது போகலாம். கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. இஃப் P is directly proportional to Qன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? P is directly proportional to Qன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது P is 7, அதாவது P is 7 when Q is 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா then what is the value of P when Q is 21 கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 6x ஈக்குவல் டு 21. ஏன்னா இங்கேயும் Q இருக்கு, இங்கேயும் Q இருக்கு. அதனாலதான் 6x ஈக்குவல் 21. அந்த காமனான டேர்ம். அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும்? 3.5. அப்போ இங்க 7 இருக்கு. அப்ப 7 into 3.5 போட்டிருந்தீங்கன்னா 24.5. அப்போ ஆப்ஷன் 24.5 செகண்ட் ஆப்ஷன். ஈஸி தாங்க. ஏன்னா அங்க Q கொடுத்தனால தான் நம்ம Q உடைய காமன், அது எப்படி எந்த நம்பரால காமனா மல்டிபிள் பண்ணி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நான் கண்டிப்பா ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட் நான் அந்த மாதிரி சம்பளம் அவங்களுக்கு டீச் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு அங்க இதெல்லாம் கொடுக்கல, இதெல்லாம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு கண்டினியூடு ப்ரொபோர்ஷன்னா ஒரு லாஜிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கண்டினியூடு ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நான் ஏ கமா பி கமா சி கமா டி இது எல்லாமே ஒரு கண்டினியூடு ப்ரொபோர்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்றேன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஏ ஈஸ்ட் பி ஈஸ் ஆஸ் சி ஈஸ்ட் டி. இதுக்கு பேர் தான் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன். சாரி, இங்க 3 நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இது 4 நம்பர் இருந்திருந்தா இந்த மாதிரி, அதாவது திரும்பவும் சொல்றேன், ABCD அப்படின்னு 4 நம்பர் இருந்துச்சுன்னா கண்டினியூடு ப்ரொபோர்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஒருவேளை 3 நம்பர் தான் இருக்கு, ABC, இந்த 3 நம்பர் கண்டினியூடு ப்ரொபோர்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப அதுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா A is to B is as, அந்த மிடில் நம்பரே மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடுல எழுதிக்கணும், ECS பக்கத்துல. B is to C.
அப்ப 3 நம்பர் இருந்தா கண்டினியூ ப்ரொபோர்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். 4 நம்பர்ல இருந்தா கண்டினியூ ப்ரொபோர்ஷன்ஸ் பிங்க் கலர் இருக்கு இல்லையா? அப்படி போட்டிருப்பேன். நீங்க கேட்கலாம் உடனே சார் 5 நம்பர்லாம் கண்டினியூ ப்ரொபோர்ஷன். அந்த லாஜிக்ஸ்லாம் செட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஓகே. இப்ப நமக்கு இங்க கிவன் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 வச்சு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பிங்க் கலர் செட் நமக்கு தேவையில்லை. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அதை நான் அழைச்சிடுறேன். என்ன எனக்கு இங்க இடம் பத்தாது ஸ்கிரீன்ல. ஓகே. அப்போ நமக்கு ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. அது கிவன் டேட்டா அதே ஆர்டர்ல எடுக்கணும். அப்ப ஏ உடைய வேல்யூ 7, பி உடைய வேல்யூ 9, சி உடைய வேல்யூ 12. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்டினியூ ப்ரொபோர்ஷனல் என்ன செய்வாங்கன்னா இன்டீரியர் மல்டிபிள் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரீம் மல்டிபிள் பண்ணுவாங்க. அப்ப பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்டு சின்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல அந்த பி நல்லா லிசன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண போறேன். அவன் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்கான்னா, பி ஸ்கொயர் பிளஸ் 1 அத ஃபைனலா கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ பி ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணுங்க. பிக்கு என்ன வேல்யூ குடுத்திருக்கீங்க? 9 குடுத்திருக்கீங்க. அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 9 மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு என்ன வேல்யூ குடுத்திருக்கீங்க? 7. 7 மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இன்டு 12 மைனஸ் பி. சரி, இங்க ஹோல் ஸ்கொயர் வரக்கூடாது. மாத்தி போட்டுட்டேன். இங்கலாம் வரக்கூடாது. இங்க மட்டும் தான் வந்திருக்கும். ஓகே. அப்ப 9 மைனஸ் பின்னா உங்களுக்கு ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர்னா 9 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 2ab படிப்பீங்க. அப்போ மைனஸ் 2 இன்ட்டு 9 இன்ட்டு பினா 18 பி ஈக்குவல் டு அடுத்து இதை முள்ள மல்டிபிள் பண்ணுவோம். ஏன்னா மல்டிபிள் சிம்பிள் இருக்கு. 84 மைனஸ் 12p மைனஸ் 7p பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஃபர்தரா காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த பி ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்ப ஃபைனலா p ஓட வேல்யூ உங்களுக்கு இதை ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா p ஓட வேல்யூ 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அவன் என்ன கேட்டிருக்கான் அவங்க கிட்ட? பி ஸ்கொயர் பிளஸ் 1 கேட்டிருக்கான். பி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும்? பி ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னா p ஓட வேல்யூ 1. அப்ப 3 ஸ்கொயர்னா 9 பிளஸ் 1னா 10. ஆப்ஷன்ல 10 இருக்கா? ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய டிஜிட் இருக்கு. அந்த டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 217924k. இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து கேக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அது 6 டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு 6க்கான டிவிசிபிள் ரூல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா யூனிட் பொசிஷன்ல 2 உடைய மல்டிபிள் வந்திருக்கணும். எல்லாரையும் அடிஷன் பண்ணீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 3ல வந்திருக்கும். அப்ப இது எல்லாரையும் அடிஷன் பண்றீங்க. அப்போ இந்த எல்லா டிஜிட்டையும் அடிஷன் பண்றப்போ நமக்கு என்ன வருதுன்னா 25 பிளஸ் எக்ஸ்ன்னு வருது. ஓகேவா? 25 பிளஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி தி கே தட் நம்பர் டிவிசிபிள் பை 6. அப்போ செக் பண்ணி பாருங்க. கேக்கு சாரி அந்த ஓகே இது கேன்னு வச்சிருந்திருக்கும். இந்த கேக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குங்க. 4ன்னு கொடுத்தா 29 வருது. கண்டிப்பா ஆகாது. ஏன்னா யூனிட் டிஜிட் என்ன ஆச்சு? ஆடா மாறிடுச்சு. அண்ட் 29ம் 3 டேபிள்ல வராது. 6 கொடுக்குறீங்க 31 அதுவும் வராது. 2 கொடுக்குறீங்க 27 என்னவா மாறி இருக்கு? டேலி பண்ணிடும்ல. கண்டிப்பா 3 டேபிள்ஸ்ல வந்துடும். சோ அப்போ இவ்வளவுதாங்க. சோ சின்ன 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 விஷயங்கள் தான். அத ப்ராப்பரா நீங்க மூவ் ஆன் பண்ணீங்கன்னா செம்ம ஈஸியா போயிடும். அப்ப கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆப்ஷன் சி நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க பாருங்க இப்ப கேக்கு யூனிட் 2 கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இங்க 2 கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அடிஷன் பண்ணாலும் எல்லாரையுமே 27 3 டேபிளையும் வருது. சம் முடிஞ்சிருச்சு தானே? அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 16. இது 9. 9க்கு டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு என்னன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கணும்.
அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். வித்தவுட் டூயிங் தெளிவா சொல்லியிருக்கான். வித்தவுட் டூயிங் தி ஆக்சுவல் டிவிஷன். ஜென்ரலா இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம அந்த அந்த இந்த மாதிரி 28735429 இந்த மாதிரி போட்டு நாம டிவிசிபிள் பண்ணி ரிமைண்டர் என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஆனா இதுதான் ஒரிஜினல் ஆக்சுவல் டிவிஷன். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது நீங்க. இந்த மாதிரி செய்யாமலே கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 9க்கான டிவிசிபிள் ரூல் என்னன்னா, எல்லா நம்பரையும் அடிஷன் பண்ணா இன் டெர்ம்ஸ் ஆஃப் 9 டேபிள் வரும். அப்ப எல்லாரையும் அடிஷன் பண்ணுங்களேன். 2 + 8 + 7 + 3 + 5 + 4 + 2 + 9 அடிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 40 கிடைக்குது. 40ய 9ஓட டேர்ம்ல பிரிக்கணும். 36 4 9s are 36 + ரிமைண்டர் 4. அப்ப ஆன்சர் என்னங்க? 4. இவ்வளவுதாங்க. ஒண்ணுமே கிடையாது. அழகா மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் 17. 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லியிருக்காங்க. அப்ப 11க்குன்னா அந்த அல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் எல்லாருமே, அதாவது இங்க பாருங்க 7 8 4 5 k 8 5 4. இப்ப இந்த மாதிரி இந்த அல்டர்னேட்டிவ் எல்லாமே நீங்க அடிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? டிஃபரன்ஸ் எடுப்பீங்க. ஓகேவா? அப்ப டிஃபரன்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு எய்தர் 11 இல்ல 0, அதாவது 0 இல்ல 11 மல்டிபிள் வந்திருக்கணும். அப்ப அந்த மாதிரி நான் செய்யறப்போ எனக்கு என்ன வராங்க அப்படின்னா 8 + 5 + 8 + 4 minus 7 + 4 + k + 5 equal 0 இல்ல மல்டிபிள் ஆஃப் 11ல வந்துடணும். ஓகேவா? அப்போ 25 - 16 + k = 0. அப்ப 9 - k = 0. அப்ப k = 9ங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 18. இதெல்லாம் நீங்க மேனுவலா பண்ற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நல்ல லிசன் பண்ணி. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 47? நம்ம லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னா யாரு? 999999. அத அத 47ஆல் டிவிசிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 47s ஆர் 94 அந்த மாதிரி வந்திருக்கும். அப்ப இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் ஆன் பண்ணிட்டே வந்திருக்கணும். ஓகேவா தானே? கொஞ்சம் இந்த ப்ராசஸ் பண்ணுங்க எனக்கு. அப்ப இந்த ப்ராசஸ் நீங்க ஹோலிஸ்டிக்கா பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். 2127 999 69. அப்ப ரிமைண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 கிடைச்சிருக்கு. அப்போ அந்த 9999ல இருந்து 30ய சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா 99969. இந்த நம்பர் தான் 47ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும். அது எங்க இருக்காங்க? ஆப்ஷன் சி. கொஞ்சம் இதெல்லாம் டைம் கன்சியூம் தாங்க. வேற வழி இல்ல. சால்வ் பண்ணி தான் ஆகணும். திரும்பவும் சொல்றேன், டேபிள் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இதெல்லாம் அழகா ஓட்டி விட முடியும். கொஸ்டின் நம்பர் 19. பாருங்க. அறிவுன்னு ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்க வந்து பென்னு, அதன் பிறகு நோட் புக்லாம் ஒரு ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலா வந்து ₹180 ஆயிருக்கு. இதிலிருந்து ஏ உடைய வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். ஸோ பென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னு ₹10. அப்ப ஏ என்ற குவான்டிட்டி தெரியாது. நோட்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா, 20 வாங்கியிருக்கு. அதாவது ஒரு நோட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹20. 6 வாங்கியிருக்கார் நோட்டு. அப்ப 6 × 20 எவ்வளோங்க வந்திருக்கும்? 120. ஆனா அவரு மொத்தமா ₹180 வாங்கியிருக்காரு. அப்ப அந்த ₹180லிருந்து ₹120 சப்ட்ராக்ட் பண்ணா ₹60. அப்ப ₹60க்கு பென் வாங்கியிருக்காரு. ஒரு பென்னு ₹10. அப்ப ₹60க்கு எத்தன பென் வாங்கியிருக்க முடியும்? 6 பென் வாங்கியிருக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன். ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுதா? அது ஒரு கோர்வையா உங்க புரிதலுக்காக தான் ஆக்சுவலா இத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த சம். இல்லன்னா டக்குன்னு ஓட்டி விட்டுறலாம் நீங்க. இத பார்த்துக்கோங்க. அடுத்தது. இந்த கொஸ்டின் நம்பர் 20 ரொம்ப முக்கியமானது. இதே மாரி நான் ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் 2 டெஸ்ட்ல ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ ஜெனரலா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுல ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா a - 1 ஹோல் பவர் n டிவைட் பை a அப்படின்னா, ரிமைண்டர் வந்து எப்படி வரலாம்னா, சாரி அந்த ஆன்சர் எப்படி வரும்னா a - 1ன்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா -1 அப்படின்னு ஆன்சரா நீங்க சொல்லலாம். 2ல ஏதாச்சும் ஒண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே?
அது பேஸ்ட் ஆன் தி கொஷினை பொறுத்து நீங்க மூவ் ஆன் பண்றது. ஓகே, இப்ப இந்த இடத்துல இப்ப இந்த ஃபார்முலா நோட் பண்ணியாச்சா? ஓகே, இந்த ஃபார்முலா சைட்ல இருக்கட்டும், என்ன தேவைப்படுவாங்க. இப்போ நான் எழுதுறேன். 7 பவர் 77 பிளஸ் 77 டிவைட் பை 78. இதை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. நான் போடுற மாதிரி தான் போடணும்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஆனா ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? இப்ப நான் கொஞ்சம் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக நான் டீட்டெயில்டாவே எழுதுறேன். அப்ப இந்த நான் ஸ்ட்ரக்சர எப்படி ரீஃப்ரேம் பண்றேன் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இங்க ஒரு 7 மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நானு. ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாங்க. இதுல ஒரு 7 மிஸ் ஆயிருக்கு. கொஸ்டின்ல எழுதிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ல கரெக்ட்டா இருக்கும். அதாவது 77 பவர் 77 வந்திருக்கணும். ஓகேவா? 77 பவர் 77 பிளஸ் 77 டிவைடட் பை 78. ஸோ அப்ப இத ஃபர்தரா நீங்க எப்படி மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்கன்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப இத நான் ஃபர்தரா எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இந்த நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 78 மைனஸ் 1 ஹோல் பவர் 77 பிளஸ் 77 டிவைடட் பை 78. பாருங்க, இந்த நான் இப்போ ரெட் கலர் நான் இப்போ ஒரு எல்லோ கலர்ல சர்க்கிள் பண்றேன். அத பாருங்களேன். 78 மைனஸ் 1 77 பவர்ல. இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கானான்னு பாருங்க. இவ்வளவுதான். அந்த ஏன்னு வச்ச வேல்யூ கீழயும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இவ்வளவுதாங்க. இததான் நீங்க பிரிச்சு பக்காவா எடுக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவ்வளவுதான், செம்மையா முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஃபர்தரா எப்படி மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 78 பவர் 77 டிவைடட் பை 78 பிளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் 77 டிவைடட் பை 78 பிளஸ் 77 டிவைடட் பை 78. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா ரிமைண்டர், ஏன்னா மேலே 78 கீழே கண்டிப்பா இந்த இடத்துல ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 பிளஸ் இங்க பாருங்க, மைனஸ் 1 ஹோல் பவர்ல ஒரு ஆட் நம்பர் இருக்கு. அப்ப என்ன கிடைச்சிருந்திருக்கு எனக்கு? மைனஸ் 1 பை 78 வந்திருக்கும். இங்க 77 பை 78 வந்திருக்கும். ஃபர்தரா பண்ணீங்கன்னா மைனஸ் 1 பை 78ல ரிமைண்டர் மைனஸ் 1, 77 டிவைட் பை 78ல ரிமைண்டர் 77. அப்போ மைனஸ் 1 பிளஸ் 77 அடிஷன் பண்ணீங்கன்னா ரிமைண்டரா 76 தான் வருவாங்க. ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 21. ஓகேவா? அதாவது ஒரு பெரிய டிஜிட் சொல்லியிருக்காங்க. அந்த பெரிய டிஜிட் வந்து ஒரு 7 டிஜிட் நம்பர். அது என்ன இருக்கு? 62684 ஸ்டார் ஹேஷ். ஸோ இந்த ஸ்டார் ஹேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க ஆப்ஷன் இருக்கக்கூடிய எந்த வேல்யூ வேணா குடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 8 ஆலயும் டிவிசிபிள் ஆகணும், 5 ஆலயும் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கோ வித் ஆப்ஷன் கான்செப்ட். ஓகேவா? கோ வித் ஆப்ஷன் கான்செப்ட் பயன்படுத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஓகேவாயிடும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 4 அப்படியே இருக்கட்டும். ஸ்டாருக்கு பதில் என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செக் பண்ணி பாக்குறீங்க. கண்டிப்பா 448 ஆல ஆகும், 5 ஆல ஆகும். ஆப்ஷன் ஏ ஒரு வேளை எடுக்கிறீங்க, அது 420 வந்திருக்கும். 425 ஆல ஆகும், பட் 8 ஆல ஆகாது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்க நீங்க. நான் பார்த்து எதுவுமே சொன்னதுக்கு ரீசன், இதெல்லாம் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிருப்போம், அதனால டக்குன்னு ஓகே இதெல்லாம் வராது அப்படின்னு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான். அப்ப கொஸ்டின் 21க்கு செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் 22 ரொம்ப முக்கியமான ஒரு மாடலுங்க. ஸோ 999 99 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 1199 ஆர் 990. ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்கு? 9 கிடைச்சிருக்கு. அப்போ மறுபடியும் ஒரு 99 டிவிசிபிள் பண்ணா எவ்வளவு தடவை இந்த கூட ஆட் பண்ணணும்?
9 + 90 அடிஷன் பண்ணாதான் மறுபடியும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 99 வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 90. சின்ன சின்ன விஷயம் தான்மா. கொஸ்டின் 23. இதுக்கெல்லாம் நீங்க சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. என்ன தெரிஞ்சு வச்சிருப்பீங்க? டிவிடெண்ட் 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 ஈக்குவல் டிவிசர் இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கான்? 32. அப்போ டிவிசர் 4 இன்ட்டு கோஷன்ட் டிவிசர் 2 இன்ட்டு ரிமைண்டர். இதெல்லாம் கிவன் டேட்டால கொடுத்துருக்கான் பாருங்க. கியூவோட வேல்யூ கோஷன்டோட வேல்யூ 16ன்னு கொடுத்துட்டான். அப்ப கியூ கொடுத்தோம்னா கண்டிப்பா டிவிசர் கண்டுபிடிக்க முடியுமா? இதை கொண்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப டிவிசர் ஈக்குவல் டு என்னது? 64. அப்போ இது தெரிஞ்சிருந்தா அவன் ரிமைண்டர் ஆல்ரெடி சொல்லிட்டான். ஓகேவா? அப்ப இதுல கொண்டு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்போ டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவிசர் என்னது? 64. கோஷன்ட் என்னது? 16 பிளஸ் ரிமைண்டர் என்னது? 32. அப்போ 64 இன்ட்டு 16 பெருக்கிறீங்கன்னா 1024 பிளஸ் ஒரு 32. அப்ப ஆன்சர் 1056. அதுதான் டிவிடெண்ட் 1056. ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24 ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்த 4 ஆப்ஷன்ல எந்த நம்பர் 2ஆலையும் பெருக்கு 2 அண்ட் 5ஆல டிவிசிபிள் ஆகும் கேட்டிருக்காங்க. 2 அண்ட் 5ன்றது என்னது? 10. அப்ப இந்த 4 ஆப்ஷனை நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. 10 டிவிசிபிலிட்டி வர மாதிரி யாரு இருக்கா? 10 டிவிசிபிலிட்டி என்னது? எப்பயுமே யூனிட் டிஜிட்ல 0 வந்திருக்கணும். ஆப்ஷன் ஏ தான். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 25 ரொம்ப முக்கியமானதுங்க. மீன் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் எல்லாம் லெசன் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ ஜென்ரலா ஈவன் பிரைம் நம்பர் யாருங்க? ஈவன் இருக்கக்கூடிய ஒரே பிரைம் நம்பர் யாரு தான்? ஈவன் பிரைம் நம்பர் யாரு? 2. ஓகே, மீன் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ மீன் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு இது ஒரு இம்ப்ராப்பர்ல, அதாவது மிக்ஸ்ல இருக்கு, அது இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணணும். 7 1/5 கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருப்பாங்க? 36 டிவைட் பை 5 இன்ட்டு 245. ஓகேவா? அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ன்னு அப்படியே தான் இருக்கும். இதை அடிச்சீங்கன்னா 49ன்னு கிடைச்சிருக்கும். அப்போ 6க்கு ரூட் 36 ரூட் எடுத்தா 6, 7க்கு எடுத்தீங்கன்னா 49 எடுத்தீங்கன்னா 7. அப்ப 6 இன்ட்டு 7 42. அவன் இந்த மாதிரி மீன் ப்ரொபோர்ஷன் வந்த வேல்யூவை ஈவன் பிரைம் நம்பரால் டிவிசிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஈவன் பிரைம் நம்பர் யாரு? 2. 42/2 போட்டீங்கன்னா 21. ஆப்ஷன் சி. திரும்பவும் சொல்றேன், மீன் ப்ரொபோர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு என்ன வேல்யூ கொடுத்திருந்தாலும் அதை ரூட்டுக்குள்ள போட்டு ஸ்கொயர் ரூட், நாட் கியூபிக் ரூட், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டு அதை மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணிட்டு காமன் டேர்ம் ரிமூவ் பண்ண பிறகு அவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க. இதுதான் மீன் ப்ரொபோர்ஷனல். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ டெஸ்ட் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அந்த 25 கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வேற மாதிரி சால்வ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவை ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிருக்கணும், டைம் சேவ் பண்ணிருக்கணும், சரியான ஆன்சர் பண்ணிருக்கணும். இதுதான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம் டிஸ்கஷன்ஸ்ல. ஸோ டேக் கேருங்க.